வீட்டுக்குள்ளிருந்து வெளியே வீசிய துர்நாற்றம். தடவென வந்து குவிந்த போலி. உள்ளே சென்று பார்த்தபோது 1 கோடி மதிப்பிலான குவிந்து கிடந்த கடல் பொக்கிஷங்கள். நாகப்பட்டினத்தில் இருந்து தடை செய்யப்பட்ட பொருள் இலங்கைக்கு கடத்தப்படுவதாக கடலோர பாதுகாப்பு குழும காவல்துறையினருக்கு ரகசிய தகவல் கிடைக்கிறது. இதையடுத்து நாகை சால் ரோட்டில் சந்தேகத்திற்கு இடமான அந்த குடியிருப்புக்கு சென்ற அதிகாரிகள் உள்ளே சென்று பார்த்தபோது தடை செய்யப்பட்ட கடல் அட்டைகள் துர்நாற்றத்துடன் இருந்தது. முன்னதாக போலீசார் வருவதை கண்ட கடல் அட்டை வியாபாரி மற்றும் அட்டைகளை பதப்படுத்திக் கொண்டிருந்த தொழிலாளர்கள் இருந்து தப்பி ஓடிவிட்டதாக கூறப்படுகிறது. ஏராளமான அட்டைகள் ஊற வைக்கப்பட்டு தரையில் உலர வைக்கப்பட்ட நிலையில் மேலும் 12 பிளாஸ்டிக் கேன்களிலும் பதுக்கி வைக்கப்பட்டிருந்ததை சேர்த்து சுமார் 600 கிலோ கடல் அட்டைகளை கடலோர பாதுகாப்பு குழுவினர் பறிமுதல் செய்து விசாரணை செய்ததில் அதன் மதிப்பு சுமார் 1 கோடி இருக்கும் என கூறுகிறார்கள். நாகையில் அடுத்தடுத்து 2வது முறையாகவும் கடல் அட்டைகள் பிடிபட்டிருப்பது கடலோர பாதுகாப்பு குழுவினரை அதிர்ச்சியில் ஆழ்த்தியிருக்கிறது.